வணக்கம் எல்லாருக்கும். நான் சுனிதா மதன் அண்ட் ஆதி வந்து மாம் லைஃப் டு பாஸ் லைஃப் சீரீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்க எம்எல்எம்மும் எங்க பிசினஸும் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அதை பத்தி பேச போறோம். பிகாஸ் நிறைய பேர் எங்ககிட்ட இன்கொயரி வரச்சு, அவங்களுக்கு இந்த டவுட் வருது, இந்த பிசினஸும் வந்து எம்எல்எம் மாடல் லைக் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு. பட் எங்க பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா எம்எல்எம் கிடையாது. அண்ட் ஏன் அது கிடையாது அதை பத்தி தான் நாங்க பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 to 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் அண்ட் தென் ஆதி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன், நான் அவங்க ரிமைனிங் கவர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எல்எம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கமிஷன் தான். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் கமிஷன் ஃபர்ஸ்ட். ஸோ எம்எல்எம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் கமிஷன் வந்து உங்களுக்கு அப்ளைன் கிட்ட போகும். அண்ட் மிச்சம் லைக் வாட் எவர் இஸ் லெஃப்ட் அவுட் அது வந்து உங்கள்கிட்ட வரும். தட் இஸ் தி வே எம்எல்எம் ஒர்க்ஸ். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு 10K பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து மேஜர் போர்ஷன் வில் பி கோயிங் டு யுவர் அப்ளைன்ஸ் அண்ட் ஒன்லி லெஃப்ட் அவுட் வில் பி கம்மிங் டு யூ. இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டு எங்கள் பிஸ்னஸ் மாடலில் தேர் இஸ் a different ranking system இருக்கு. ஸோ வாட் எவர் ரேங்க் யூ ஆர் இன் அது அக்கார்டிங்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர வேண்டியது அந்த கமிஷன் உங்கள்கிட்ட வந்துடும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது ஏதோ இருந்ததுன்னா ஓகே அப்போ வந்து அது அப்ளைனுக்கு போகும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் டிஃப்ரென்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்எல்எம்ல வந்து யூ cannot கட் யுவர் அப்ளைன். எங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் பிஸ்னஸில் ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சர்டன் ரேங்க்ல வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ ஆர் கட்டிங் ஆஃப் யூர் அப்ளைன் அண்ட் யூ கெட் கம்ப்ளீட் கமிஷன். இதுலேயே வந்து செகண்ட் கேட்ச் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் அந்த ரேங்க்ல வரலன்னா கடை, ஸோ நீங்கள் ஒரு சர்டன் ரேங்க்ல வரணும், அந்த ரேங்க்ல வரலன்னா கடை, பட் வேற செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஸ்டாக்கிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாக்கிங் பண்ணிட்டு அண்ட் யூ மைட் பி இன் அ வெரி மிடில் ரேங்க், ஸ்டில் யூ கேன் கெட் மேஜர் போர்ஷன் ஆஃப் யுவர் கமிஷன். ஸோ இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசினிருந்தேன், அவங்க வந்து வெரி லோ ரேங்க்ல தான் இருக்காங்க, பட் ஷி கெட்ஸ் 7 slices of the total 8 slice commission தான் இது. பட் 7 slice she gets it because அவங்க ஸ்டாக் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் பண்ணதுனால அவங்க லோ ரேங்க்ல இருந்தாலும் அவங்களுக்கு 7 slices வருது அவங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எம்எல்எம்ல கிடைக்காது உங்களுக்கு. ஸோ தேர்ட் மேஜர் பாயிண்ட் இஸ் எம்எல்எம்ல வந்து யூ ஆர் நாட் ஆன்லைன் அண்ட் யூ ஹாவ் டு சேஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஆனால் எங்கள் பிஸ்னஸில் அப்படியே ஆப்போசிட். we recommend don't chase your friends and family. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். எங்ககிட்ட வந்து எங்க கோச் அண்ட் எங்க மென்டர் கிட்ட இருந்து வரும். Don't chase your family and friends because the whole world is your potential customers. So because நாங்க இந்த பிஸ்னஸ் ஆன்லைன்ல பண்ணுறதுனால இந்த பிஸ்னஸ் ஏற்கனவே நாங்கள் நிறைய வாட்டி நானும் அதையும் சொல்லியிருக்கோம், that it is running in multiple countries and it is a global business. இந்த பிஸ்னஸ் நீங்கள் எங்கேருந்து வேணா ரன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் இருக்கிறதுனால ஹோல் குளோப், ஹோல் வேர்ல்ட் இஸ் யோர் கஸ்டமர் who are above 18 years old. ஸோ அதுக்காக வந்து யூ நீட் நாட் ரன் ஜஸ்ட் பிஹைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ these three is the major difference between MLM and எங்க பிஸ்னஸ்க்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரீகேப், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பின்னாடி போட தேவையில்லை, அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் வந்து the first piece of commission first comes to you. ஏதோ left out இருந்ததுன்னா it will go to your upline. and மூணாவது வந்து you have a scope to நீங்க அப்ளைனை ஃபுல்லா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இல்லை. that is the ultimate goal in this business. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஆமா, ஒரு சர்டன் டைம்க்கு சில பேர் வந்து இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே கட் பண்ணிடுறாங்க, ரைட்? அவ்வளோ குவிக்காக பண்றாங்க. 6 months they are like completely cutting off அவங்க அப்ளைன் அண்ட் உங்களுக்கு 100% கமிஷன் உங்ககிட்ட தான் வரும். சில பேர் வந்து ஸ்லோவா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல நான், பட் 6 months கடை சில பேர் நிறைய பேரை கட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்ளைனை.
ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எம்எல்எம் அண்ட் எங்க பிஸ்னஸ்க்கு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஒன்று கவர் பண்ண வந்துட்டேன். எங்க பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தி கமிஷன் யூ ஹேவ் மெனி அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோச்சோடது தனி இன்கம் வரும். அது தவிர நீங்க உங்களுக்கு லைஃப் டைம் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் யூ அட்டைன் அ சர்டன் லெவல் ஆஃப் ரேங்கிங், உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் ஸ்கீம், வி கால் இட் அஸ் இன்சென்டிவ், அது ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் தட்ஸ் அ லைஃப் டைம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கு which the MLM does not have. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பா MLM கிடையாது. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆதி பேசுவாங்க. ஆதி, over to you. ஆக்சுவலா சுனிதா, இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பாத்துக்கோங்க. அட்லீஸ்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி சிலருக்கு கொஸ்டின் வருது அப்படிங்கிறதுனாவே அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஜட்ஜிங், ஓகே இது என்னன்னு தெரியல ஐயோ அப்படின்னு ஒதுங்காம அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ்கிங் அஸ், ஓகே இது என்னதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுவே வந்து ரொம்ப இதுதான். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிசினஸ் மாடல், டிஜிட்டல் பிசினஸ் மாடல். இதுல வந்து there is no recruitment because we don't recruit anybody. ரெக்ரூட்மெண்ட் ஆல நம்ம ஏர்ன் பண்றது கிடையாது. இந்த பிசினஸ் வந்து ஃபுல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பிசினஸ். எப்படின்னு கேட்பீங்க, பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களோட பிசினஸ் மாடல்ல மெயின் டூலே வந்து எப்படி ஆன்லைன் ஸ்பேஸ்ல மார்க்கெட்டிங் பண்ணணும்னு கத்து கொடுப்போம். அதுல டெஃபினட்டா we get our own we get our own partners along with us. நம்மளா போயிட்டு யாரையும் ரெக்ரூட் பண்றதே இல்ல. அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரையும் நம்ம சேஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனி ரன் பண்ணாலும் மார்க்கெட்டிங்கிறது எசென்சியல் ஆயிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு சுனிதா அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்றாங்க, நான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்றேன். ஐ எம் த ஒன்லி ஒன் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை பிசினஸ். இது மாதிரி இண்டிவிஜுவல் ஓனர்ஸா இருக்கு, அவங்கவுங்க பிராண்ட எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் பண்றோம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுங்கிறத தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பிசினஸ்ல கத்து கொடுக்கறோம். அதனால வந்து இது வந்து ஏர்ன் பண்றது ஒன்லி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், எப்படி நம்ம ஆட் எப்படி ரன் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணி நம்மள எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம பிராண்ட அப்படிங்கறத நம்ம இங்க பண்றோம். அதனால பிரமிட் ஸ்கீம்ல இது மாதிரி எதுவுமே கிடையாது. they call all our friends, family எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி பிசினஸ் இது கிடையாது. இது ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா நம்ம டிஜிட்டல் பிசினஸ்ல வந்து நம்மளோட ட்ரைனிங் மாடலே வந்து ஒரு கேம் சேஞ்சர் தான். ஏன்னா ரியல் வேல்யூ நம்ம அந்த பிசினஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து மேபி சுனிதா ஐடி ப்ரொஃபஷனலா இருக்காங்க, நான் வந்து ஒரு ஹோட்டலியரா இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்கும் பட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டுங்களா சுனிதா? கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு கான்பிடென்ட் இருக்கு. எப்படி வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்ங்கிறத கத்துருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த பிசினஸ் கத்து கொடுத்து அந்த எஜுகேஷன் தான். அதுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை வந்து எப்படி நம்ம கத்துட்டு இருக்கோம். அதனால ரியல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றோம். வேற பிரமிட் ஸ்கீம்ல அது கிடையாது, எந்த எஜுகேஷனுமே அதுல கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா லீகலா ரெஜிஸ்டர்டா குளோபல் அக்ராஸ் த குளோப் வந்து இந்த பிசினஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம டாக்ஸ் பே பண்றோம். இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த பிசினஸ் மாடலுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்றோம். எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு வந்து we get the services back. அதனாலதான் நம்மளால டாக்ஸ் பே பண்ண முடியுது. அதனாலதான் நம்ம டாக்ஸை ரைட் ஆஃப் பண்ண முடியுது. இன்னைக்கு நான் என்னோட பிசினஸ் நான் ரன் பண்றேன். இந்த பிசினஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ, நான் செலவு பண்ண இன்டர்நெட்ல இருந்து, நான் செலவு பண்ற எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து, நான் என் வீட்டுல ஒரு போர்ஷன்ல என்னோட வீட்டுல நான் ஒர்க் பண்றேன்னா அதுக்கு ஒரு போர்ஷன், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் முதற்கொண்டு நான் ரைட் ஆஃப் பண்றேன். இது லீகலா இருக்கிறதுனாலதான் என்னால என்ன செய்ய முடியுது, அதை பண்ண முடியும். பிரமிட் ஸ்கீம்ல அது மாதிரி என்னது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்றது. இன்கேஸ் பிசினஸ் விஷயமா நான் டிராவல் பண்ணனா ஐ கேன் ரைட் ஆஃப் தட் ஆஸ் வெல். அதனால இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் லீகல் பிசினஸ். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது நாங்க பல தடவை சொல்லியிருப்போம், யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. பட் எல்லாருக்குமே லீகல் ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரியோடது இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். பிகாஸ் தெர் இஸ் நோ கேஷ் டிரான்சாக்சன், எல்லாமே த்ரூ பேங்க். அப்படிங்கிற பட்சத்திலேயே இது கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு லீகலா ரெஜிஸ்டர்டா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அத வந்து எங்க பிசினஸ்ல வந்து அதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கு, நிறைய ரியல் ஸ்டோரிஸ் இருக்கு. அது ஒண்ணு. ஏன்னா 50 இயர்ஸா வந்து இந்த பர்டிகுலர் வெல்னஸ் கம்பெனி வந்து இருக்குது. இப்போ வந்து அதுலயே தெரியும் இது வந்து ஒரு ஸ்டேபிளான, எந்த எம்எல்எம் பிசினஸ்மே அவ்வளோ நாளா என்ன செய்யறதுல
இப்போ வந்து எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். பிகாஸ் என்னைக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் ஆகுது அப்போ அந்த செயின் வந்து என்ன செஞ்சிரும், பிரேக் ஆயிடும். பட் எங்க பிசினஸ் அப்படி இல்ல. 50 இயர்ஸா இது ஒரு பேட்டன்டட் பிசினஸ் மாடல். அதுலயே தெரியும் இந்த பிசினஸ்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, எவ்வளவு ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றது. அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அதை நாங்க அறிஞ்சதுனாலதான் இந்த பிசினஸ்க்குள்ளே வந்தோம். கண்டிப்பா இது ஒரு எம்எல்எம் இருந்தா கண்டிப்பா என்னாலே ஆள் சேர்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சுனிதாவும் அந்த மாதிரி கோல் காலிங் பண்றதா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா வர மாட்டேன், நீங்களும் வந்து நானும் வர மாட்டேன், கண்டிப்பா இல்ல. பிகாஸ் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸோட இது வந்து மோர் கம்ஃபர்ட் லெவல், ரைட்? ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் லைக் கோல்ட் காலிங் பண்றது, ஃபாலோ பண்றது, சேஸ் பண்றது, தட் இஸ் நாட் என்னால பண்ண முடியாது. தட்ஸ் சம்திங் a different skill, right? ஸோ அது கண்டிப்பா அது இருந்தா நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ தட் இஸ் 100% ரைட் நீங்க சொல்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியல் நம்மளோட அந்த டிஜிட்டல் டூல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பிசினஸ்ல யாரு ஜாயின் பண்ணாலுமே அந்த ஆட்டோமேஷன் டூல் யாரு ஜாயின் பண்ணாலுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, இன்னைக்கு ஒரு பிசினஸ் ரன் பண்ணா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் தேவை. நம்ம சேல்ஸ் ஃபனல் ரன் பண்றது நம்மளுக்கு வேணும். ஓகே, நம்மளுக்கு வர்ற எல்லா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் லீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ற ஒரு சிஸ்டம் வேணும். ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் வேணும். இது எல்லாமே வந்து நம்மளோட பிசினஸோட பார்ட் ஆஃப் த சர்வீசஸ் பேக்கேஜா நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எம்எல்எம்ல கிடையாது. இதெல்லாம் இங்க இருக்குது. கரெக்டுங்களா? இதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கூடவே இட்ஸ் ப்ரீ பில்ட். இட்ஸ் ஆல்ரெடி எல்லா ட்ரையல் எரர், எங்க இது ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், எல்லா ட்ரையல் எரர் எல்லாமே செஞ்சு இட்ஸ் ப்ரூவன் சிஸ்டம், ஒரு ப்ரூவன் பிசினஸ் மாடல் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து 26 கண்ட்ரீஸ்ல இந்த பிசினஸ் இயங்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எம்எல்எம்ங்கிறது சும்மா அங்க இங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி இங்க கிடையாது. 26 கண்ட்ரீஸ்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டா வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ரன்னோட ஐ வுட் சே க்ரோ ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் டே பை டே நான் ஜாயின் பண்ணதுக்கும் இப்போதுக்கும் எனக்கு ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது. சோ அப்போ இருக்க கம்யூனிட்டிக்கும் இப்போ இருக்க கம்யூனிட்டிக்கும் ஐ திங்க் அரௌண்ட் 22 ஏதோ சம்திங் வந்து இப்போ 250 ஆயிடுச்சு, 250K ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்றப்ப 1.75K. சோ அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் ஒன்னும் ஆகல, ரைட்? 2 இயர்ஸ் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ அது இன்னும் growth இஸ் லைக் அன்பிலீவபிள். சோ அவ்வளோ ஃபாஸ்டா இந்த பிசினஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு குளோபலா. ஸோ கண்டிப்பா. அண்ட் நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்ன மாதிரி இதுல வந்து நாட் ஓன்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நாட் ஓன்லி லைக் ஹோட்டலியர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், ரைட்? டாக்டர்ஸும் இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில, நர்சஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அந்த எங்க ட்ரைனிங் வந்து அவ்வளோ சாலிட் ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்னால லைக் பீப்புள் ஆர் ஏபிள் டு டூ திஸ் பிஸ்னஸ் வெரி வெரி ஈஸிலி. அண்ட் நானா லைக் இது சைடஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதையும் சைடஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் சோ சிம்பிள் டு ரன் த பிஸ்னஸ். தேர் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் ஹியர். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. 90% ஆட்டோமேஷன். யூ ஆர் ஜஸ்ட் அட்வர்டைசிங் அண்ட் போஸ்டிங் அண்ட் making the people aware in the business model பத்தி. So that's the only thing which is expected. அது தவிர வேற எதுவுமே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. So இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கல்ல நம்மளோட 9th இயர் செலிப்ரேஷன், எஸ்பெஷலி நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வேர் வி ஆர் வர்க்கிங், எவ்வளவு அவார்ட்ஸ், ஐ திங்க் அரௌண்ட் 25K வந்து பீப்புள் பீங் அவார்டட், ரைட்? அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா ஒரு மோட்டிவேஷன்ல ரியல் பீப்புளை நம்ம பாக்குறோம், ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ பாக்குறோம். எத்தனையோ பேர் 7 figure ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவங்களும் இருக்காங்க, 5 figure ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், ரைட்? இட்ஸ் இப்போ வந்து எல்லாருக்கும் அதுன்னு கிடையாது. ட்ரைனிங் எல்லாருக்குமே ஒரே மாடல் தான். நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கோம், அந்த பிசினஸ் எப்படி எடுத்து நம்ம பண்றோம், எப்படி அந்த ட்ரைனிங் நம்ம ப்ராக்டிகலா அப்ளை பண்றோம் அப்படிங்கிற பொறுத்துதான் ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. அதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேட்டா இருந்தது. அப்புறம் ரீசெண்டா வந்து நம்மளோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தங்க ஷேர் பண்றாங்க. ஷீ இஸ் ரிட்டையர்ட் ஆல்ரெடி. ஒரு பர்டிகுலர் டேல மட்டும் ஒரு 70 people are approaching her to understand about the business. இப்போ இதுல வந்து எப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் ஆன பிறகு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட். அந்த சமயத்துல கூட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த பிசினஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலயும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உள்ள ரிட்டையர்ட் ஆன பிறகும் ஓகே வீட்டுல உட்காந்து பண்றோம், ஒரு ஆன்லைன்ல பண்றது என்ன, அப்படிப்பட்டவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா டெஃபினட்டா இப்போ வந்து வளர்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப சேலஞ்ச் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே என்னது கூடக்கூடாது. அன்லெஸ் ஒன்லி நம்மளோட மைண்ட் செட் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாட் வி அதுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப லைக் அக்யூரேட்டா சொன்னீங்க. ஐ திங்க் நீங்க அவங்க பத்தி பேசுறீங்க, who is already I think 60 or 61 years old, கரெக்ட்டா? சோ
அவங்க ஜாயின் பண்ணது ஐ திங்க் 60 வயசுல தான் ஜாயின் பண்ணிருக்காங்க and அவங்க ஐ திங்க் 11 monthsலயே she has cut off all the uplines and she's That's like right. full commission and I don't know she's making 5 figure 6 figure she's like Right. growing so very fast. So point is avangalaave like 60 years old retired lady she's able to do the business. So it is so much of motivation that anybody can do the business That's right. and it's so simple. Right? It is so simple, so simple. There's nothing great you have to learn here. So because Correct. எல்லாமே ட்ரைனிங் அந்த போஸ்டிங் அது பிகாஸ் நானும் ஆதியும் வந்து சோஷியல் மீடியால ஜீரோவா இருந்தோம் நாங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் பட் இப்போ இவ்வளோ பண்றோம்னா எல்லாம் அந்த ட்ரைனிங் பண்ணதுனால கொடுத்ததுனால தான் அது எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் எப்படி நீங்க ரீல்ஸ் பண்ணணும் எப்படி நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எவ்ரி திங் இஸ் டாட் எவ்ரி திங் அண்ட் டெஃபினட்டா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மென்டர் இருக்காங்க கோச் இருக்காங்க லைஃப் டைம் ரைட் இது கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் உங்க மென்டர் கோச் இருப்பாங்க அதுக்கப்புறம் காணாம போயிடாமாங்க அதெல்லாம் கிடையாது ஸ்டில் ஐ ஹேவ் மை மென்டர் அண்ட் கோச் அண்ட் ஆதி ஹேஸ் ஹர் மென்டர் அண்ட் கோச் ஸ்டில் ஸோ யூ ஹேவ் ஆல்வேஸ் சம்ஒன் டு ஹெல்ப் யூ globally and immediately your coach and a mentor are there இல்லைனாக்கா நீங்களுக்கு வந்து எங்களுக்கு காமன் ஃபேஸ்புக் ப்ரைவேட் இருக்கு சைட் இருக்கு அங்க நீங்க கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணா இமீடியட்டா so many answers you get you have live sessions so it is like awesome so I don't think so இதோட பெட்டர் ஏதோ ட்ரேடிங் பிளான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் இந்த பிசினஸ்ல I have never ever seen so much of extensive training being given and that too at zero cost. You are not paying anything for all these trainings, right? It is just ellarume vandi the as a goodwill all are like volunteers whoever is coming and training ellarum volunteers da avanga enga business committee la irundhu so it all these trainings are like free of cost we are not paying anything for all these trainings so yeah so yeah I think நாங்க ரொம்ப அதிகமா லைக் apart from pyramid scheme தவிர நம்ம நிறைய business பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் இந்த business இந்த இன்னைக்கு லைவ்ல so if as usual உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்ததுன்னா என்கிட்டயும் இல்ல ஆதிக்கிட்டயும் you can reach out எங்க பேஜ் through you can reach out and we'll be very happy to answer your questions. ஆதி வேற ஏதாவது க்ளோசிங் காமெண்ட் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட இருந்து? இது சுருக்கமா சொல்ல போனா இது வந்து பிரமிட் ஸ்கீம் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன். we educate skills, we provide systems and tools, then by then we build our brand in online spaceல. இது வந்து ஒரு ஷார்ட்கட் கிடையாது. இது ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட் கிடையாது. குயிக் ஸ்கீமே கிடையாது. இன்னைக்கு பண்ணா நாளைக்கு அப்படி கிடையாது. கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ் அண்ட் அந்த பெர்சிவரன்ஸ் இருந்தா ஒன் டே நம்ம என்ன ட்ரீம் பண்ணாமோ we will definitely achieve. Yeah, sky is the limit because we have seen in this business people have become millionaires and we are not kidding and we are not lying. That is the fact. We have like many people who become millionaires after joining this business. That in a very, very, very short span, 4 years, 5 years and other stuff. So, but of course, Adi sonna madri, you should have a consistency, patience. This is not like magic happening. Okay, na 10 naal post panna udane you start making money. So it's not like that. We are not. This is not trade market, and this is no lottery ticket market. So this is a real business done through online. Okay, I think that's it நினைக்கிறேன். So thank you எல்லாரும் அந்த இங்க லைவ் பார்த்ததுக்கு and யார் பார்க்க போறாங்க இந்த ரெக்கார்டிங். So thank you very much and யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா please post it in our site and we'll be very happy to answer that. வணக்கம் எல்லாருக்கும். Thank you. Thank you.